ஒரு படம், ஒரே ஒரு படம் கடைசியாக நடிச்சு நான் போகிறேன்னு சொன்னாப்புல விஜய் அவர்கள். ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா? ஆவலியே. சரி, எலெக்ஷன் முடிவு வரைக்கும் இப்படி போகுது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா செய்தி வரும்னு பார்த்தா இன்னும் பெருசாக அது போல செய்திகள் காதை எட்டல. இந்த நேரத்தில் இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆன விஷயம் இருக்குல்ல, அதில் சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. கேஸ் வரைக்கும் பெருசாக போயிருக்கு. அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த கேஸில் இது வரைக்கும் 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பிரசாத் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் சினிமாவில் இந்த ஸ்டண்ட் கலைஞராக உள்ளே போன வராங்க. ஏழ்மையான குடும்பம் தான் போல இருக்கு. இதுக்கப்புறமா ஃப்ரீலான்ஸ் எடிட்டராக தானே தகவல் வச்சிருக்காரு. ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அந்த வழிக்கு போயிட்டு இருக்காப்புல. இவர் தான் இந்த படத்தை முதல்ல லீக் பண்ண காரணகர்த்தாவே. அப்பேற்பட்டவர் தான் பிரசாத். இவர்கிட்ட போலீஸார் விசாரிச்சிருக்காங்களே, இதில் சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அதை மட்டும் நான் உங்ககிட்ட இப்போ கொண்டு வரேன். இதெல்லாம் வெளியான தகவல்கள் மட்டும் தான். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னால் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக என்ன விஷயம்னாக்கா, அந்த பிரசாதோட சகோதரரோட நண்பர், அவர் பேர் உமாசங்கர். இவர் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராங்க. இந்த உமாசங்கர் கேட்டார், இது போல் ஜனநாயகன் படத்தை திருடி கொடுத்தா உனக்கு பணம் தரேன் அப்படின்னு அவர் சொன்னார். பணத்துக்காக தான் அந்த பட திருட்டில் இந்த பிரசாத் ஈடுபட்டதாக இப்போ ஒரு செய்தி வெளியாயிருக்கு. க்ளவுடில் அந்த படத்தோட சீன்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டாப்லையா பிரசாத். அந்த எடிட்டிங் டெஸ்க்குள்ளே போயிட்டு அந்த ஸ்டுடியோவில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துச்சுல அங்கே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சிஸ்டமில் ஃபுல்லாக எல்லா சீன்ஸையும் ஒட்ட வச்சிருக்காப்லையா. இதுக்கப்புறம் இந்த ஃபைனல் அவுட் இருக்குல்ல, இதைத்தான் அந்த உமாசங்கருக்கு இவர் அனுப்புனதா இப்போதைய தகவல் வெளியே வந்திருக்கு. இதை விசாரிக்கலான்ட்டு அந்த உமாசங்கர் இருக்கார்ல, அவர்கிட்ட போலீஸார் கேட்க போயிருக்காங்களாம், என்ன ஏது நடந்துச்சு அவர் சொல்ல உண்மையானு சொல்லிட்டு. அப்போ உமாசங்கர் எனக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காராம் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் என்ன செய்வாங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு தானே ஃபுல்லாக பதிவு பண்ணுவாங்க. அவரோட செல்ஃபோனை ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப அவர் தான் லீக் பண்ணியிருக்காருன்ற விஷயம் கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாகிறதா டிபார்ட்மெண்ட் சைடில் ஒரு சில தகவல்கள் வெளியே வர ஆரம்பிச்சிது. இப்போ அவர் சைடு வருஷனை கேட்கணும்ல. இல்லை, உமாசங்கர் என்ன பண்ணிட்டாரு, முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணிட்டாரு கோர்ட்டில். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காப்புல, சினிமா துறையில் எனக்கு யாரையும் தெரியாதுங்க, எனக்கு தொடர்பே கிடையாதுங்க, நான் ஒரு இருதய நோயாளி, உண்மையான குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்காக என் மேலே பழிய போடுறாங்க, என்னை வந்து இதில் தான் குற்றவாளின்ற மாதிரி சித்தரிக்க பார்க்குறாங்க, என்னென்ன கதைகளை சொல்கிறாங்க, அது யாரும் நம்பக்கூடாது, லீக் ஆனதுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே இல்லைன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு அந்த மனுவில். ரியல் குற்றவாளினா அப்போ யார் தாங்க? இந்த வாழ்க்கை எவ்வளோ பெருசாக எழுத்துட்டு போக வந்துடலையே. ஆக்சுவலாக இதில் கேவியன் தரப்போகிற கோர்ட் என்ன நம்ம சொல்கிறாங்க, ஏங்க உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிகிற வரைக்கும் யாருக்குமே முன்ஜாமீன் தரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வேறு வாதிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை வர்ற 30ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அன்றைக்கி தெரியும் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு.